ஸோ தோனிங்கிற மனுஷன் என் லைஃப் எப்படி வந்தார்? நான் ஒரு சின்ன பையனாக இருக்கேன். பி ஃப்ராங்க், நம்ம எல்லாருமே கிரிக்கெட் எதாவது பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா சச்சின் அப்படிங்கிற மனுஷனாக. நான் ப்ரீவியஸோட வீடியோ நான் சொல்லியிருப்பேன். எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா கபில் தேவ் பற்றி வந்து என்ன சொல்லுவார், கபில் தேவ் அப்போ சீக்காவை பற்றிலாம் அப்போ சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிரிக்கெட் பார்க்குற டைம்லாம் வந்து அவங்களாம் இல்லை. ஸோ சச்சினை பார்த்தா நான் வளர்ந்தேன். சச்சின் வந்து நம்மளுக்கு ஹீரோவை தெரிஞ்சார். ஏன் அப்படின்னா சச்சின் அவுட் ஆனால் எங்கள் அப்பா வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவார். எங்கள் அப்பான்னு இல்லை, மோஸ்ட்லி எல்லாரும் வீட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னடா இது, ஒரு மனுஷன் அவுட் ஆனால் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கும்போது அந்த மனுஷன் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மரியாதை வருது, ரெஸ்பெக்ட் வருது. ஒரு ஹீரோ மாதிரி தர்றாரு. இவ்வளோ பேர் இருந்தாலுமே இந்த மனுஷன் டீம் நம்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட் ஆஃப் பாயிண்ட்ல ஸ்கூல் முடியுது. ஸ்கூல்லேருந்து நான் வீட்டுக்கு வரேன், சச்சின் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் தலையில் கை வச்சுட்டு போனா டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தையும் கத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. 6 4 யாரு சச்சின் அவுட் ஆகிட்டாரு, 6 4 யார் அடிக்குது அப்படின்னா ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் எனக்கு தேடி வருது. ஏன்னா யாரும் தரலடா, எவனோ ஒருத்தன் முடிய வச்சு பயங்கரமா இருக்கான். இப்போ தோனின்னு தெரியல, எதுவும் தெரியல, முடிய வச்சு ஒருத்தன் பயங்கரமா ஆறான், யாரும் தெரியல, யாரா அந்த ஆளு பயங்கரமா ஆறான்னு சொல்லி அது வீட்டுக்கு போயிட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன். அப்போதான் ஃபர்ஸ்ட் தோனி அப்படிங்கிற ஒரு மனுஷன் நான் பார்க்குறேன். ஃபுல்லாக முடிய வச்சுக்கின்னு பட்ட சாத்தமா 6 4 அடிச்சு தள்ளுறாப்புல.